ஸ்டாலினை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும். மே 4 வரை காத்திருக்க வேண்டாம். பிளான் பியை கையில் எடுங்கள். எடப்பாடிக்கு அமித்ஷா போட்ட உத்தரவு எதிரொலி. முக்கிய கட்சியுடன் நடத்திய ரகசிய சந்திப்பில் எடுக்கப்பட்ட பரபரப்பு முடிவு. டீல் ஓகே ஆனதால் அலரும் அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த தேர்தலும் நமக்குதான் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சென்ற அதே கொடைக்கானலுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு தேர்தல் நிலவரம், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? விஜய் திமுகவின் ஓட்டுகளை பிரித்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாகி விடுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வாக்குச்சாவடி முகவர்களிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதோடு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் இந்த முறை திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் தெரிய வந்துள்ளதாம். இதனால் மு.க.ஸ்டாலின் தனது மொத்த தூக்கத்தையும் தொலைத்துவிட்டதாக கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர விடவே கூடாது என்று முடிவெடுத்துவிட்ட டெல்லி பாஜகவும் தமிழ்நாட்டு நிலவரம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் தேர்தல் நடந்த சில நாட்களுக்கு பிறகு எடப்பாடிக்கு ஒரு முக்கிய உத்தரவு போட்டிருக்கிறார் அமித்ஷா. அது என்னவென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட நாம் ஆட்சியை பிடித்தாக வேண்டும். மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. அதனால் ஒருவேளை ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு நமக்கு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் டீல் போட்டுக் கொள்ளுங்கள். விஜய் பெரிய அளவில் வெற்றி பெற மாட்டார் என்றாலும் அவர் பெரும் தொகுதிகள் நாம் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை எங்களுக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தொகுதி கிடைக்கவில்லை என்றால் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று இப்போதே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கிவிடுங்கள். அதையடுத்து மே 4ஆம் தேதிக்கு பிறகு மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளாராம் அமித்ஷா. இப்படி அமித்ஷா சொன்னதை அடுத்து தேர்தலுக்கு முன்பே விஜயிடத்தில் கூட்டணி பேசிய அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை சந்தித்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இந்த முதல் கட்ட பேக் சேனல் பேச்சுவார்த்தை சென்னை புறநகர் பகுதியில் நடந்ததாக கூறப்படுகிறது. அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்க தேவையான 118 தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் தாவேகாவிடம் ஆதரவு கேட்போம். அப்போது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று இதை சந்திப்பின் போது டீல் போடப்பட்டுள்ளதாம். அதற்கு விஜய் தரப்பு ஏற்கனவே அதிமுக கூட்டணிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதனால் எங்கள் தயவில் நீங்கள் ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூறியுள்ளார்களாம். அதோடு விஜய் தரப்பை பொறுத்தவரை இந்த டீலுக்கு ஒத்துக்கொண்டதின் பின்னணியில் இன்னொரு முக்கிய காரணமும் இருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தனது தாவேகாவை அளிக்க வேண்டும் என்பதில் படுதீவிரம் காட்டுவார்கள். அதனால் திமுக அல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் மட்டுமே தனது கட்சியை மேலும் தன்னால் வளர்க்க முடியும் என்று விஜயும் ஒரு புதிய கணக்கு போடுகிறாராம். அதேபோல் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்தது போன்று இந்த முறையும் நடந்துவிடக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அதனால் விஜய் துணை முதலமைச்சர் பதவி கேட்டால் கூட கொடுத்து ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறாராம். ஆனால் இப்படி அதிமுக பாஜக கட்சிகள் தாவேகாவை நெருங்கிவிட்ட செய்தி அறிந்து உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்துள்ளாராம் மு.க.ஸ்டாலின். காரணம், தான் நினைத்தது போன்று திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை சேர்த்து தன்னால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு மு.க.ஸ்டாலினால் வேறு எந்த கட்சியிலும் டீல் போட முடியாத ஒரு நிலைதான் உள்ளது. அதோடு விஜயும் திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டதால் கட்டாயமாக அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் என்பதால் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை விட குறைவான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் என்ன செய்வது என்று தற்போது பெரும் பதட்டம் அடைந்துள்ளாராம் ஸ்டாலின். அதன் காரணமாகவே இப்படி அதிமுக தாவேகாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருப்பது தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலானது அதிமுக திமுக கட்சிகளுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை, தொங்கு சட்டசபைதான் ஏற்படும் என்று பலரும் கூறி வருவதால் இப்படி முன்கூட்டியே என்டிஏ கூட்டணி பிளான் பியை கையில் எடுத்து மு.க.ஸ்டாலினுக்கு கடுமையான பீதியை கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி, விஜய் கேம் சேஞ்சரா? மிகப்பெரிய குழப்பத்தில் அரசியல் வட்டாரம்.
2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத 4 முனை போட்டி வெடித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 60 ஆண்டுகளாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்றுதான் தமிழக அரசில் செயல்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை விஜய் தனது கட்சியை தொடங்கியதிலிருந்தே அவருக்கு கூடிய கூட்டம் 2 திராவிட கட்சிகளுக்கும் கலவரத்தை ஏற்படுத்தியது. அதனால்தான் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவரை காலி பண்ணிவிட வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு திமுக உத்தரவிட்டது. அவர்கள் திட்டமிட்டபடியே தாவேகா பிரச்சாரத்தில் குழப்பம் ஏற்பட்டதோடு 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதோடு விஜய் அரசியலை விட்டே ஓடிவிடுவார் என்று திமுக கணக்கு போட்டது. ஆனால் அவரோ மீண்டும் எழுந்து வந்துவிட்டார். அதோடு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் இளவட்டங்களும் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று விஜய்க்கு வரவேற்பு கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். என்றாலும் நடிகர் என்பதால் அவருக்கு கூடும் கூட்டத்தை வைத்து அது அனைத்தும் ஓட்டுகளாக மாறும் என்று கருதிவிட முடியாது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அதை சொல்ல முடியும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் திமுக, அதிமுக கட்சிகளின் ஓட்டுகளைத்தான் விஜய் பெருவாரியாக பிரித்திருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. என்றாலும் அவர் கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறாரா, இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறாரா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய சஸ்பென்ஸாக உள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்களிடத்தில் அதிமுக, திமுக கட்சிகள் அது குறித்து விசாரித்த போது திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகப்படியான ஓட்டுகள் விழுந்தது. என்றாலும் அப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் கடந்த காலங்களில் திமுகவுக்கு போட்டவர்களா, இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களா என்பதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் விஜயால் யாருக்கு பாதிப்பு என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று வாக்குச்சாவடி முகவர்களும் அதிமுக, திமுக கட்சிகளுக்கு நிலவரத்தை சொல்லிவிட்டார்கள். என்றாலும் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகிய 2 பேருமே நம்முடைய கூட்டணிதான் வெற்றி பெறும் என்ற மனநிலையில் இருந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள இன்னொரு செய்தியில் இந்த தேர்தலில் விஜய் திராவிட கட்சிகளின் ஓட்டுகளை பிரிப்பார், ஒற்றை இலக்கத்தில் தான் அவர் வெற்றி பெறுவார் என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் திமுக, அதிமுக கட்சிகளின் வேட்பாளர்களை தவிர மற்ற சிறிய கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் விஜயின் ஆதரவு அலை பெரிய அளவில் வீசியது. அதனால் விஜய் கண்டிப்பாக இந்த முறை இரட்டை இலக்க தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று சில அரசியல் விமர்சகர்கள் தனது கருத்தை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள். அதனால் திமுக, அதிமுக எந்த கூட்டணியாக இருந்தாலும் இந்த முறை விஜயின் ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அடுத்த தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் ஒரு கேம் சேஞ்சராக கண்டிப்பாக இருப்பார். அதற்கான சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய கட்சிகளிடத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்கிய நபர்களே தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்கள் ஓட்டு போட்டதாக வெளிப்படையாக கூறுகிறார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட கட்சிகளின் மீது வெறுப்பும் புதிய கட்சிகள் மீது விருப்பமும் ஏற்பட்டுள்ளது என்பதையே இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு விஜய் அதிரடி அட்வைஸ். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டுள்ளது. சில வாக்குச்சாவடிகளில் விஜய் கட்சியின் வேட்பாளர்களுக்கு எதிராக திமுகவினர் செயல்பட்டார்கள். அதோடு விஜயை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குச்சாவடிகளில் வாக்கு இயந்திரங்களை வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்பு திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாவேகா சார்பில் போட்டியிட்டுள்ள அனைத்து வேட்பாளர்களையும் அலுவலகத்துக்கு வரவேற்ற விஜய் ஒரு முக்கிய அட்வைஸ் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மே 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணும் போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் ஓட்டு எண்ணும் இடத்தில் தவறாமல் இருக்க வேண்டும். அதோடு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளையும் அழைத்து செல்ல வேண்டும். ஓட்டு எண்ணும் நபர்கள் சரியாக எண்ணுகிறார்களா என்பதை தீவிரமாக கண்காணிப்பதோடு யாரேனும் குளறுபடி செய்வதாக தென்பட்டால் உடனே முக்கிய அதிகாரிகளிடத்தில் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாராம்.